பாருங்க, பிராய்லருக்காண்டி அகத்தி மரத்தை வெட்டி ஒரு கூண்டு மாதிரி ரெடி பண்ணுங்க. இந்த கோழி கூட விட்டாச்சுன்னா அதனால் தனியாக மரத்தெல்லாம் ரெடி பண்ணி இங்கே வருங்க பூரா மரமாக பிராய்லர் கோழி உள்ள ஒரு கூண்டை தனியாக ரெடி பண்ணியிருக்குங்க. ஒரு ரெடி பண்ணி இன்றைக்கி பிராய்லருக்கு தனியாக வளர்க்குறேன். சும்மா ஒரு 3-4 கோழி 5 கோழி இருக்கும். இன்னைக்கு 3 கோழி இருக்குது. இது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அது பாட்டுக்கு இறையத்தையும் தான் தண்ணி அடிச்சிச்சு. இறைய ஒரு நாட்டு ஒத்த பாருங்க போட எப்படி திங்குது பாருங்க, சாப்பிடுது பாருங்க, நல்லா சாப்பிடுது பாருங்க. எப்படி சாப்பிடுவாங்க, நல்லா பாருங்க. நல்லா சாப்பிடும், கோதுமை நல்லா சாப்பிடும். அந்த சேவலுங்கம்மா இங்கே இருக்கா, அங்கே இருக்கு பிராய்லரு. இங்கிட்டு சேவல், அந்த பெரிய சேவல் அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணுறேன் பாருங்க. கிளைக்கு நல்லா சாப்பிடுங்க. கிண்ணி கோழி நல்லா சாப்பிடும். அது இறைய போட்டு அது வாடி சாப்பிடும். கோதுமையை போட்டாச்சுன்னா போதும். போடா, நீ போடா, தனியாக நிற்கிறப்போ ஓடு, போய் சாப்பிடு, போய்யா ஓடு சாப்பிடுப்பா. ஏன் கோச்சு விட்டு போதா, அங்கே போய் நின்றுக்குச்சு பாரு. இந்த வாத்து வருது, தண்ணி சாப்பிடுது பாருங்க. சாப்பிட்டு ஏதாவது சாப்பிட்டாச்சுன்னா தண்ணி சாப்பிடணும். ஓடிடுச்சு அங்கிட்டு, கொடுன்னு ஓடுது. இந்த இருக்கு பாருங்க வாத்து. பிடி அப்படி சாப்பிடு போ. வெளியே வந்துடாம அந்த கோழியை உள்ளே விட்டாச்சுன்னா கோழியை போய் கொத்தும். கோழி நல்லா சாப்பிடுது வருமா. கீழே போட்டியா, தட்டில் போடலையா? போட்டு சாப்பிட்டு அப்படி போட்டு நல்லா சாப்பிடும். போதும், போட சாப்பிடும். அதான் அந்த கோழி சேவல் இருக்குல்ல, அது சேவலை நல்லா கிண்டி விட்டுக்கூடாது. போதும், இருக்கட்டுமா? சரி, ரைட்டு. எதான் வருதுண்ணா பாருங்க. நாட்டு சேவல் கோதுமை நல்லா சாப்பிடுது பாருங்க, நல்லா சாப்பிடுது. கோதுமையை போட்டவொன்னே நல்லா சாப்பிடும் சேவல். எப்படி சாப்பிடுதுங்க பாருங்க. அந்த இது பார்த்துட்டோன்னா அந்த நாட்டு சேவல் அந்த ஒன்று சேவல் இருக்குது பாரு. இந்த பிராய்லரை பாரு பார்ப்போமா. பிராய்லரு இந்த சரி எப்படின்னு பாருங்க. பிராய்லருக்கு ஒரு கூண்டு ரெடி பண்ணி அகத்தி மரத்துலேயே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வருங்க, அகத்தி மரத்துலேயே ரெடி பண்ணி இறை போடுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அது பாடு குழுன்னு உள்ளே கிடக்கும். பிரச்சனை இல்லாமல். இது கூட சேர்ந்துச்சுன்னா கோழி எல்லாம் விரட்டி அதை கொத்துது. அது பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு சின்ன ஒரு கூண்டு ரெடி பண்ணி அதில் போட்டு வச்சாச்சு. இப்போ அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ அடைச்சாச்சுன்னா இது அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பாருங்க. இப்போ அடுத்து வாங்க கிண்ணி கோழியை பார்ப்போம்.
சரிங்க. கின்னி கோழி நல்லா இற போட்டாச்சு, இந்நேரம் வரைக்கும் சாப்பிட்டுச்சு. கின்னி கோழி வாத்து இற போடுங்க. ஓடு 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 போடுற, உனக்கு கோவம் வந்துடுமே வாத்துக்கு. கின்னி கோழி வாத்து எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இந்த நாட்டு வாத்து எல்லாம் ஒன்றா இருக்கும். அது வாட்டு சாப்பிடும். இந்த தண்ணி இருந்தால் வச்சுருக்கு, அது வாட்டு சாப்பிட்டு வந்து அதை வாட்டு குடிச்சிக்கிறோம். ப்ராய்லர் இப்படி போகாது, உள்ளே போக முடியாதுல்ல. ப்ராய்லர் பாருங்கள் உள்ளே இருக்குது, இங்கிட்டு ப்ராய்லர் உள்ளே இருக்கா, அது வாட்டு ப்ரைஸ் எல்லாம் தண்ணியெலாம் இருக்குது. இதுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அது பிரச்சனை இருக்கும். அது வாட்டு சாப்பிடும். அந்த தண்ணி வாத்து தண்ணி குடிக்குதா, தண்ணி சாப்பிட்டு அந்த கோதுமையை போட்டால் கோதுமையை சாப்பிட்டு இந்த தண்ணி தான் அந்த வெயிலுக்கு ஊற்ற முடியல. தண்ணி அது வாட்டு சாப்பிட்டு அது வாட்டுக்கு இருக்கும். நான் கின்னிக்கோழியோட வாத்து விட்டுருந்தேன். நாள் 2 நாள் கொத்துச்சு, பிறகு அப்படியே சாயந்தரம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆமாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதுக்கு போட போறியா? அப்படி இரு வரேன், அப்படி இரு. இந்த கின்னிக்கோழியை பாருங்கள், இது வரேன். இந்த ப்ராயில் இருக்குது, இற போடுறியா? இது வரேன், எப்படி போடு. எங்கே இற போட்டு பார்ப்போம். இற போட்டாச்சா? ப்ராயில் இருக்குது, இற போட்டாச்சு. கோதுமை எல்லாம் கலந்து போட்டாச்சு. அது வாடிக்கும், இது சாப்பிடும் பாருங்கப்பா. தண்ணி சாப்பிட்டு அது வாட்டு பிரச்சனை இருக்கு. கின்னிக்கோழி அது வாட்டுக்கு போய் உள்ள தனியாக ஒன்று ரெடி பண்ணி செட்டில் தனியாக கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டாச்சு. போட்ட பிறகு தான் கோழியை அநியாயத்துக்கு ரொம்ப மோசமாக கொத்துது. கோழியோட இருந்தாலே கோழி சேவலெல்லாம் கின்னிக்கோழியை பார்த்து அப்படியே மிரளுது. ஆமாம், எவ்வளோ பெரிய சேவலாக இருந்தாலும் சரி கின்னிக்கோழி அடித்து கால் பண்ணிடும். தனியாக விட்டாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது வான்கோழி தான் நான் ரெடி பண்ணி கொடுக்கணும், பிரச்சனையே கிடையாது.